ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது என் சோலோ vlog தான். நான் மும்பை ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆன உடனே என் ட்ரெயின் டிலேன்னு வந்தது. 4 hours டிலே. அந்த 4 hours டிலேயும் நான் வந்து வெயிட்டிங் ஹால் போல் சிட்டிங் ஹால்லே உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா ஐ டோன்ட் நோ த பிளேஸ். ஸோ சேஃபாக இருக்கிறதுக்காக நான் அங்கேயே உட்காந்துக்கிட்டேன். சுத்தமாக முடியல, 4 hours உட்காந்துட்டு இருந்தது. அண்ட் ஃபைனலி மை ட்ரெயின் அரைவ். ஸோ நான் ஏறி ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டேன். எங்கே போகிறோன்னா பாண்டிச்சேரி போகிறோம். 2 days பாண்டிச்சேரி தான். ட்ரெயின்லேருந்து இறங்கி நான் பாண்டிச்சேரி பஸ் ஏறினேன். ஸோ நைட்டு 10 o'clock பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டேன். அண்ட் ரேப்பிடோ பிடிச்சி ஹோட்டலுக்கு போயிட்டேன். ஜஸ்ட் see my room, how beautiful it is. ஸோ இந்த வில்லாவை நான் தான் புக் பண்ணேன். இட் வாஸ் ஸோ நைஸ். இட்ஸ் லைக் அ ப்ரைவேட் வில்லா. இது மேலே ஒரு ரூம், கீழே ஒரு ரூம் தான் இருக்கும். ஸோ செம்மையாக இருந்தது. சொல்ல just can't explain how beautiful it is. A full size mirror with lighting and a kitchen attached with it, and the main part is the washroom. It was so nice and it has a bathtub. And tired la அப்படியே நல்லா ஒரு தூத்து போட்டாச்சு. The next day மார்னிங் எஞ்சி ராக் பீச்சுக்கு போயிட்டேன். and the cafe was so nice, the hotel, sorry. and நான் 2 days பைக் ரெண்டல் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபுல்லாக பைக்கில் தான் சுற்றிக்கிட்டே இருந்தேன். and I got some new friends there. பட் அவங்க இந்த வீடியோவில் என்னால் காட்ட முடியாது. they said no to that. ராக் பீச்சை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போன இடம் தான் அரிக்கிமேடு. the அரிக்கிமேடு இஸ் ரெஃபர்ட் as archaeologist place. ஸோ அங்கே இருந்தது வந்து ஒரு ஓல்டு ஸ்டைல் ஹவுஸ் ஆர் பில்டிங். ஐ டோன்ட் நோ அபவுட் தட். பட் நல்லா இருக்குமேன்னு பார்க்க போனேன். பட் அங்கே நான் அவ்வளோ வீடியோஸ் எடுக்கல, நிறைய ஃபோட்டோஸ் தான் எடுத்துட்டேன். ஐம் சாரி, என்னால் அவ்வளோ வீடியோஸ் கொடுக்க முடியல அந்த பிளேஸுக்கு. ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ். லைக் பழைய ஃப்ரெஞ்ச் பீப்புள் கட்டின ஒரு பில்டிங் அது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் அங்கே வந்து சைடில் நிறைய கூட்டமாக எங்கே தாண்டா போகிறீங்க அப்படின்னு நாங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா ஜஸ்ட் அ லேக். அங்கே போட்டிங் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து முடிச்சுட்டு ஹோட்டல் வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி நாங்கள் போன பிளேஸ் தான் ஆரோவில். ஸோ ரொம்ப ஹைப்பாக இருந்த ஆரோவிலுக்கு தான் போனோம். ஃபைனலி வி ரீச் தி ஆரோவில். ஸோ அங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வி ஸ்டார்டட். என்னையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஐ வாஸ் லுக் பிரிட்டி. என் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு 4 ஸ்டால்ஸ் இருந்தது, ஸ்நாக் பாயிண்ட் இருந்தது. ஸோ அங்கேருந்து நம்ம அப்படி கேரி அவுட் பண்ணோன்னா லைக் ஒரு வே மாதிரி உள்ளே போயிட்டே இருந்தது. லைக் அரவுண்ட் 100 to 200 meters வாஸ் நிறைய பீப்புள் இருந்தாங்க. அண்ட் கோயிங் இன் தேர் வாஸ் லைக் கோயிங் இன் டு அ ஃபாரஸ்ட். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அண்ட் தேர் வாஸ் ஸோ பில்டிங்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் தேர். அண்ட் வி மெட் அ க்யூட் லிட்டில் காய். ஹலோ, எனக்கு தெரியல, பட் ஐ லவ் டாக்ஸ். ஸோ என் கூட வந்தவங்களுக்கு நாய் பிடிக்கல சுத்தமாக. ஸோ அங்கேருந்து நாங்கள் பின்னாடி வந்தோம். பின்னாடி ஸ்டால்ஸ் இருந்தது. அண்ட் அங்கேருந்து 1.5 kilometers நடக்க சொன்னாங்க ஃபார் ஆரோவில் மந்திர். ஸோ நாங்களும் போனோம். இட்ஸ் லைக் போக ஒரு மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரியே இருந்தது. அண்ட் போகும்போதே நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. அண்ட் ஐ வாட் சம்திங் ஃபார் மீ, ஃபார் த மெமரபிள் திங். நானும் ஆரோவிலுக்கு போனேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அண்ட் நிறைய ஹோம்மேட் அண்டு நிறைய வுட்டில் செஞ்ச கார்விங்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் இன்சென்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த பிளேஸை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே உள்ளே நடந்து போனோம். அண்ட் த ட்ரீ வாஸ் ஸோ நைஸ், த லைட்டிங் அண்ட் திங்க். ஸோ நைட் டைமில் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இட் வாஸ் லைக் ஈவினிங் 5 to 6, 5 o'clock வந்தேன். ஏன்னா இதை முடிச்சுட்டு ஈவினிங் சன்செட் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மாதிரி போனோன்னா கிட்ஸ்க்கான ஃபன் ஏரியா மாதிரி இருந்தது. அண்ட் யோகா பிளேஸும் இருந்தது. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தாண்டி உள்ளே போனால் மறுபடியும் ஒரு ஃபாரஸ்ட் மைண்ட் தான் இருந்தது. அது போகவே உள்ள ஒரு ஃபாரஸ்ட் கைண்ட் ஆஃப் திங் தான் இருந்தது. சரி, இப்படி உள்ளே போனோன்னா இந்த ரெட் கலர் பஸ்ஸில் சைடில் பார்த்தீங்களா, ஒரு ரைட் சைடில், அது வந்து பீப்புள் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த மாதிரி எல்டர்லி பீப்புள், கிட்ஸ், டிசேபிள் பீப்புள் இருக்காங்க விட்ட பஸ். அண்ட் அங்கேயும் ஆட்டோ இருந்தது ஃபார் தி எல்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். நம்ம ஏற முடியாது. ஸோ அங்கேருந்து நானும் நடந்து ஃபைனலி வி ரீச் தி மந்திர். பார்த்ததுக்கு ஸோ இதுதானா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது.
முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி ஹோட்டலுக்கு வந்துட்டோம். Early the next morning. அடுத்த நாள் காலையில் we went to the beach. So this is the beach. I saw the sunrises and early in the morning 4 o'clock கிளம்பி போனோம். And we took some beautiful pictures and the sunrise was so beautiful. எஸ், இதை முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி ஹோட்டலில் வந்து தூங்கி ஏஞ்சிட்டு அண்ட் வி வெண்ட் ஃபார் ஷாப்பிங் நியர் த ஃப்ரெஞ்ச் காலனி. இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்து எங்கே இருந்ததுன்னா இட் வாஸ் ஆப்போசிட் டு த அடையார் ஆனந்த பவன். ஸோ இங்கே நிறைய இந்த ஃப்ரெஞ்ச் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், ஸ்கர்ட்ஸ், ட்ரெண்டிங்காக இருக்க ஸ்கர்ட்ஸு, டாப்ஸு எல்லாமே இருந்தது. பிகாஸ் ஐ லவ் ஷாப்பிங்ன்றதுனால நான் ரொம்ப அதிகமாக வாங்கலை. அதை பார்த்தோன்னே நான் ரொம்ப சந்திரமுகியாகவே மாறினேன். அண்ட் த ப்ரைஸஸ் வேறு ஸோ நைஸ். வாங்கலாம், நம்ம இங்கே வாங்குகிற மால்ஸ் அண்ட் ஷாப்பிங்கில் தான் தாராளமாக அங்கே வாங்கலாம். ஸோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்பி ராக் பீச்சுக்கு போனோம். ஏன்னா ராக் பீச்லேருந்து இந்த ஷாப்பிங் ப்ளேஸ் ரொம்ப கிட்ட. இட்ஸ் லைக் அ வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஸோ ஆல் ஓவர் ட்ரிப் எனக்கு பாண்டிச்சேரி வந்து ரொம்ப மறக்க முடியாததாக இருந்தது. இட் வாஸ் ஸோ ஃபன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.